Hi students, welcome to our channel. 10th இங்கிலீஷ்க்கு ஒரு முக்கியமான வீடியோ, அதாவது பார்ட் 3 முக்கியமான ஒரு பார்ட். 50 மார்க் இந்த பார்ட்ல தான் கேட்பாங்க. இந்த 50 மார்க் நீங்க ஸ்கோர் பண்ணணும்னா என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணணும், 50 மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது அப்படின்றத கம்ப்ளீட்டா நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இதை பார்க்கறதுக்கு மேலே நீங்க இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க, சரியா? ஸோ உங்களுக்கு மொத்தம் 100 மார்க்ல இந்த பார்ட் தான் பாதிக்கு பாதி 50 மார்க். அது மட்டும் இல்லாமல் இந்த பார்ட் எழுதி முடிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு டைமே அதிகமாக தேவைப்படும். ஸோ இப்போ பாஸ் ரேஞ்சில் இருக்கக்கூடிய அந்த ஸ்லோ லேர்னர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு முக்கியமான பார்ட் இந்த பார்ட் தான் உங்களுக்கு மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சேலஞ்சிங்காக இருக்கிறதும் இந்த பார்ட் தான். என்ன சேலஞ்சிங்னா கம்ப்ளீட் பண்ணுறது, டைமிங்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு சேலஞ்சிங்காக இருக்கும். ஏன்னா எக்கச்சக்கமாக எழுதணும். 3 பேராகிராஃபு, ஒரு சம்மரி, அட்வர்டைஸ்மெண்ட்டு, நோட்டீஸ் ரைட்டிங் அப்படின்னு எக்கச்சக்கமாக எழுத வேண்டிய ஒரு பார்ட் இது. இது எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்றேன், சரியா? இதில் மொத்தம் நமக்கு 5 செக்ஷன் இருக்குது. செக்ஷன் 1ல இருந்து செக்ஷன் 5 வரைக்கும். இந்த ஒவ்வொரு செக்ஷன்லையும் நமக்கு ஒவ்வொரு சிலபஸ்லேருந்து நமக்கு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க, சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு செக்ஷன் 1 பார்த்தீங்க அப்படின்னா 2x5 10 மார்க்ஸ். இந்த செக்ஷன்ல நமக்கு என்ன இருக்கும்னா மொத்தம் 4 பேராகிராஃப் வந்து கேட்பாங்க. ப்ரோஸ்னுடைய பேராகிராஃப், ப்ரோஸ்ல இருந்து பேராகிராஃப் கேட்பாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் 4 யூனிட்னுடைய ப்ரோஸ் பேராகிராஃப் தரவா இருந்தீங்கன்னா 2 ப்ரோஸ் வந்து அட்டென்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ப்ரோஸ் என்னது? ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃபிளைட். செகண்ட் ப்ரோஸ் வந்து த நைட் த கோஸ்ட் காட் இன். தேர்ட் ப்ரோஸ் எம்பவர்டு விமன் நேவிகேட்டிங் த வேர்ல்டு. ஃபோர்த் ப்ரோஸ் தி அட்டிக். இந்த 4 பேராகிராஃப் நீங்கள் தரவா இருந்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 4 யூனிட் தரவா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணிடலாம்? 2 × 5 10 மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ப்ரோஸ் பொறுத்த வரைக்கும் கவலை கிடையாது. ஃபர்ஸ்ட் 4 யூனிட் பேராகிராஃப் தரவா இருந்தீங்கன்னா 2 பேராகிராஃப் அட்டன் பண்ணிடலாம், சரியா? அதுக்கடுத்து இதில் செக்ஷன் 2. இந்த செக்ஷன் 2 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போயமுடைய செக்ஷன். இதில் 2 பேராகிராஃப் கேட்பாங்க போயம்ல இருந்து. ஒன்று பொயட்டிக் டிவைஸ் கேட்பாங்க, இன்னொன்று போயமுடைய பேராஃப்ரேசிங் கேட்பாங்க. இந்த 4ல் நம்ம 2 எழுதணும். நீங்கள் ஃபர்ஸ்ட் அதே போல தான் ஃபர்ஸ்ட் 4 யூனிட்னுடைய போயம் பேராகிராஃப் தரோவா இருந்தீங்கன்னா 2 பேராகிராஃப் கூட அட்டன் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் 4 போயம் என்னென்னது? ஃபர்ஸ்ட் போயம் லைஃப், செகண்ட் போயம் த கிரம்பிள் ஃபேமிலி, தேர்ட் போயம் வந்து ஐ ஆம் எவ்ரி உமன், ஃபோர்த் போயம் வந்து தி ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட். ஸோ இந்த 4 போயம் நீங்கள் தரோவா இருந்தீங்கன்னா 2 பேராகிராஃப் அட்டன் பண்ணிடலாம். இல்லை ஒரு பொய்டிக் டிவைஸும் நீங்கள் அட்டன் பண்ணிட்டு ஒரு பேராகிராஃபும் அட்டன் பண்ணலாம், உங்கள் விருப்பம் தான். இந்த பேராஃப்ரேசிங் மட்டும் அட்டன் பண்ணாதீங்க. ஏன்னா ஆன்சர் கீழேயே பேராஃப்ரேசிங் எப்படி எழுதணும், அதுக்கு எப்படி மார்க் அலாட் பண்ணுறாங்கன்றத பற்றி கொடுக்கவே மாட்டாங்க. ஜென்ரலாக அப்ராப்ரியேட் ஆன்சருக்கு மார்க் கொடுங்கன்ற மாதிரி கொடுப்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமாக எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது நம்ம எழுதியிருக்கக்கூடிய ஆன்சருக்கு மார்க் கிடைக்குமான்றதை சொல்ல முடியாது. ஸோ அதனால அந்த கான்செப்டை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது, சரியா? ஸோ அதை விட்டுட்டு பொய்டிக் டிவைஸ் நீங்கள் 7 போயம்க்கும் படிச்சுக்கிறங்க. பொய்டிக் டிவைஸ் ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம், ஒரு டாக்குமெண்ட்டாகவே பிடிஎஃபாகவே கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோட லிங்க்ல வேணாலும் நான் கொடுக்குறேன். ஸோ அதில் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய பொய்டிக் டிவைஸ் ஃபுல்லாக நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா இதில் 5 மார்க் வந்துடும். ஃபர்ஸ்ட் 4 யூனிட்னுடைய பேராகிராஃப் படிச்சிட்டிங்கன்னா அதில் ஒரு 5 மார்க், அதில் ஒரு பேராகிராஃப் அட்டன் பண்ணிடலாம். அப்போ இந்த 2 × 5 10 மார்க்கும் என்ன பண்ணிடலாம்? ஃபுல்லாக நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம், சரியா? அடுத்து இதில் செக்ஷன் 3 வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின். ஒன்று சப்ளிமெண்ட்ரியினுடைய ரீஅரேஞ்சு, இன்னொன்று சப்ளிமெண்ட்ரியினுடைய காம்ப்ரிஹென்ஸ், சரியா? ஸோ ஏதாவது ஒரு சப்ளிமெண்ட்ரியினுடைய ஸ்டோரியை அந்த ஆர்டர் படி கொடுக்காம மாற்றி கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்கள் அந்த ஸ்டோரி தெரிஞ்சாதான் கரெக்டான ஆர்டர் படி எழுத முடியும், சரியா? ஸோ எந்த சப்ளிமெண்ட்ரி வேணாலும் கேட்கலாம், இதெல்லாம் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்க முடியாது. பட் ஃபர்ஸ்ட் 5 சப்ளிமெண்ட்ரியிலேருந்து கேட்டுருவாங்க, அது மட்டும் கன்ஃபார்ம், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் 5 சப்ளிமெண்ட்ரி நீ தரோவா இருந்தீங்கன்னா எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் 5 சப்ளிமெண்ட்ரின்றப்போ அந்த ப்ராஸ்பரோ அந்த இது ஓகேவா, டெம்பஸ்ட், 2வது ஜிக்ஸாகு, 3வது ஸ்டோரி ஆஃப் முலான், 4வது ஏஜ்டு மதர், 5வது எ டே இன் 2889 ஆஃப் அன் அமெரிக்கன் ஜேர்னலிஸ்ட் அந்த இது, சரியா? ஸோ அப்போ இந்த ஃபர்ஸ்ட் 5 சப்ளிமெண்ட்ரி நீங்கள் தரோவா இருந்தீங்கன்னா ஒன்று சப்ளிமெண்ட்ரி ரீஅரேஞ்ச் அட்டன் பண்ணலாம், இல்லைன்னா சப்ளிமெண்ட்ரி காம்ப்ரிஹென்ஷன் அட்டன் பண்ணலாம். சப்ளிமெண்ட்ரி காம்ப்ரிஹென்ஷன் ஈஸி, ஏன்னா அதுக்கான ஆன்சர் கொஸ்டின்ல தான் இருக்க போகுது. இந்த சப்ளிமெண்ட்ரி காம்ப்ரிஹென்ஷன்ல எஸ்ஆர்னோ டைப் கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஏஜ்டு மதர்ல
டிட் த ஃபார்மர் கில் ஹிஸ் மதர்னு கேட்குறாங்க. அப்போ இதுக்கு நம்ம கண்டிப்பாக ஆன்சர் எழுதும்போது எஸ்ஸா நோவான்னு எழுதி தான் ஆன்சர் எழுதணும். இதுக்கு ஆன்சர் வந்து நோ. நோ, த ஃபார்மர் டிட் நாட் கில் ஹிஸ் மதர் அப்படின்னு எழுதணும். என்ன டென்ஸில் கேட்குறாங்களோ அந்த டென்ஸ் மாறாமல் நீங்கள் ஆன்சர் எழுதணும். வேற டென்ஸில் உங்கள் இஷ்டத்துக்கு எழுதிடக்கூடாது. சரியா? அதனால எஸ்ஸா நோவான்னு எழுதி தான் ஆன்சர் எழுதணும். இன்னொன்று ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு கேட்குறாங்கன்னா ட்ரூவா ஃபால்ஸான்னு தான் எழுதணும். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா ட்ரூனா ட்ரூன்னு எழுது, ஃபால்ஸ்னா ஃபால்ஸ்னு எழுது. அங்கே போய்கிட்டு எஸ் நோன்னு எழுதிடக்கூடாது. சரியா? அது மட்டும் நல்லா கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி எழுதிட்டிங்கன்னா இதில் என்ன பண்ணிடலாம், நம்ம 5 மார்க்ஸ் வந்து ஃபுல்லாக ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்து இதில் செக்ஷன் 4 முக்கியமான செக்ஷன். இந்த பார்ட் முக்கியமான பார்ட்டு. இந்த பார்ட்லேயும் முக்கியமான செக்ஷன்னா இந்த செக்ஷன் 4 தான். ஏன்னா நம்ம பாஸ் பண்ண அந்த ஸ்லோ லேர்னர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே கை கொடுக்கக்கூடிய ஒரு செக்ஷன்னா இந்த செக்ஷன் தான் சொல்லுவோம். ஏன்னா இதில் படிச்சு எழுதுறதுக்கு நமக்கு ஒன்றுமே கிடையாது. எல்லாமே நம்ம ஸ்கில் பேஸ்டு கான்செப்ட்ஸ். அட்வர்டைஸ்மெண்ட், சம்மரி நோட் மேக்கிங், பிக்சர் டிஸ்கிரிப்ஷன், நோட்டீஸ், ரிப்போர்ட், ஆர்டிக்கல், லெட்டர் ரைட்டிங், எரர் ஸ்பாட், இது எல்லாமே இருக்கும். இதில் நம்ம எனி 4 சூஸ் பண்ணி எழுதணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்வர்டைஸ்மெண்ட் கண்டிப்பாக கேட்பாங்க, சம்மரி ஆர் நோட் மேக்கிங் கண்டிப்பாக கேட்பாங்க, பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் கண்டிப்பாக கேட்பாங்க, லெட்டர் ரைட்டிங், எரர் ஸ்பாட் கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த கான்செப்ட் எல்லாமே ஒன்று வந்துடும். இங்கே தான் நமக்கு மாறும். ஒன்று நோட்டீஸ் ரைட்டிங் வரலாம், இல்லைன்னா ரிப்போர்ட் ரைட்டிங் வரலாம், இல்லைன்னா ஆர்டிக்கல் ரைட்டிங் வரலாம். 2022, 23, 24 இந்த 3 வருஷம் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் நம்ம எடுத்து பார்த்தோம்னா 1 வருஷம் ரிப்போர்ட் ரைட்டிங் கேட்டிருக்காங்க, 2 வருஷம் நோட்டீஸ் ரைட்டிங் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் ரிப்போர்ட் ரைட்டிங் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், இல்லைன்னா ஆர்டிக்கல் ரைட்டிங் கூட கேட்கலாம். எல்லாமே நம்ம சேனலில் நம்ம வீடியோ தனித்தனியாக போட்டிருக்கோம். அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி எழுதுறது, சம்மரி எப்படி எழுதுறது, நோட் மேக்கிங் எப்படி எழுதுறது, பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் எப்படி எழுதுறது, லெட்டர் ரைட்டிங் எப்படி எழுதுறது, எரர் ஸ்பாட்டு கூட வீடியோ போட்டிருக்கோம். ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ணி எரர் ஸ்பாட் எப்படி நம்ம எழுதுறது, ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர்ன்றது எப்படி. ஏன்னா இதை விட எரர் ஸ்பாட் வந்து உங்களுக்கு டைம் கன்சியூமிங் கம்மி. மற்றதெல்லாம் வந்து உங்களுக்கு டைம் அதிகமாக இருக்கும். அட்வர்டைஸ்மெண்ட்லாம் எழுதணும்னா உங்களுக்கு 20 நிமிஷம் தேவை. சம்மரிலாம் எழுதணும்னா குறைஞ்சது 15 நிமிஷம் தேவை. ஆனால் எரர் ஸ்பாட் அப்படி கிடையாது. 3 நிமிஷம் 4 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். அப்போ நமக்கு டைம் கம்மியாகக்கூடிய கான்செப்ட் அதெல்லாம். பட் அது 5மே தெரிஞ்சாதான் எழுத முடியும். இதெல்லாம் அப்படி கிடையாது. அந்த கான்செப்ட் பேஸ்டு அந்த ஃபார்மேட் இருந்தாவே மார்க் கொடுத்துருவாங்க. ஆனால் எரர் ஸ்பாட் 5 எரருமே நம்ம கரெக்டாக கிளியர் பண்ணாதான் 5 மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதனால நம்ம இதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். சரியா? அடுத்து இதில் லாஸ்ட்டாக செக்ஷன் 5 வந்து உங்களுக்கு மெமரி போயம். இந்த மெமரி போயம் 5 மார்க். சரியா? இப்போ இதுக்கு முன்னால் நடந்த 2022, 23, 24 இந்த 3 கொஸ்டின் பேப்பர்லையும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா லைஃப் மெமரி போயம் கேட்டாங்க, ஐ ஆம் எவ்ரி உமன் மெமரி போயம் கேட்டாங்க, த சீக்ரெட் ஆஃப் த மெஷின்ஸ் மெமரி போயமும் கேட்டாங்க. மிச்சம் இருக்கிறது என்னது? நோ மென் ஆர் ஃபாரின். இந்த நோ மென் ஆர் ஃபாரின் தான் படிக்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமான மெமரி போயம் மற்ற 3 கம்பேர் பண்ணும்போது. கடைசியாகவும் இருக்கும். மற்றது கூட நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே படிச்சுட்டு வந்ததுனால அது நம்ம மேக்ஸிமம் தரவாக இருப்போம். பட் நோ மென் ஆர் ஃபாரின் கடைசி நம்ம 6வது யூனிட், அது அந்த அளவுக்கு நம்ம வந்து தரவாக படிச்சிருக்கவும் மாட்டோம், படிக்கிறதுக்கும் நமக்கு அந்த அளவுக்கு நல்லாவும் இருக்காது அந்த மெமரி போயம். ஸோ அதனால வந்து அந்த மெமரி போயம் இந்த வருஷம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதுக்காக நான் ஃபர்ஸ்ட் 3 போயம் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லலை. இதுக்கு முன்னால 3 போயம் கேட்டுட்டாங்க. ஸோ அதனால இந்த வருஷம் இந்த 4வது போயம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் தான் நான் சொல்றேன். சரியா? ஸோ அதனால நோ மென் ஆர் ஃபாரின் நல்லா தரவா படிச்சுக்கிறங்க. மெமரி போயம் பொறுத்த வரைக்கும் பங்க்சுவேஷன்ஸ்லாம் பார்க்க மாட்டாங்க. நமக்கு வேர்ட்ஸ் கரெக்டாக எழுத, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதினாலே போதும். லைனை மாற்றி எழுதிடக்கூடாது, கரெக்டான ஆர்டரில் எழுதணும். 2வது அந்த ஒரு சில வேர்ட்ஸ் வந்து நடுவுலலாம் வந்து நமக்கு கேபிட்டல் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம அந்த மாதிரி தான் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லைஃப் போயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா டு யூத் அண்ட் ஏஜ் அண்ட் ட்ராவல்ஸ் ஆன் விச் இயர், இந்த லைனில் பார்த்தீங்கன்னா யூத்துக்கு ஒய் வந்து கேபிட்டலில் போட்டிருப்பாங்க, ஏஜுக்கு ஏ வந்து கேபிட்டலில் போட்டிருப்பாங்க. இப்போ அதெல்லாம் அப்படி தான் எழுதணும். ஸோ நடுவில் நம்ம கேபிட்டல் லெட்டர் வந்தால் அது அப்படியே எழுதுறது மாதிரி பாருங்கள். சரியா? ஃபஸ்ட்டு நம்ம மெமரி போயம் எழுதும்போது டாபிக் போட்டுருங்க, போயமோட நேம். லைஃப்னா லைஃப், ஐ ஆம் எவ்ரி உமன்னா ஐ ஆம் எவ்ரி உமன் போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் மெமரி போயம் எழுதிருங்க. 5 லைன் கேட்பாங்க, 5 லைனை எழுதிட்டு அதுக்கு கீழே பொயட்டுடைய நேமை எழுதுங்க. சரியா? அப்படி எழுதிட்டு அதுக்கு ஒரு டிசைன் மாதிரி கொடுங்க, பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கிற மாதிரி. ஏதாவது ஒரு கிளவுட் சிம்பிளோ இல்லை ஒரு பாக்ஸோ ஸ்கேல் பென்சில் யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். மார்க்கும் நம்ம நல்லா வந்து வாங்கிடலாம். சரியா? ஸோ இதுதான் கான்செப்ட்ஸு.
இந்த 10x5 50 மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா இந்த கான்செப்ட்ஸ்லாம் நீங்கள் தரோவாக இருக்கணும். நான் சொன்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் இந்த பார்ட்டில் ஃபுல் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். சரியா? ஸோ ஏதாவது இது சம்மந்தமாக டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. இது எல்லாத்துக்குமே நான் வீடியோ போட்டிருக்கேன், நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் உங்களுக்கு தேவை அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் கல்வி டியூப்னு போட்டிங்கன்னா போதும், நம்மளுடைய வீடியோ வந்துடும். சம்மரி வேணும்னா சம்மரி கல்வி டியூப்னு போடுங்க. பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் வேணும்னா பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் கல்வி டியூப்னு போடுங்க. நோட் மேக்கிங் வேணும்னா நோட் மேக்கிங் கல்வி டியூப்னு போடுங்க. உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ அந்த வீடியோவோட நேம் டைப் பண்ணி பக்கத்தில் கல்வி டியூப்னு போட்டிங்கன்னா நம்மளுடைய வீடியோ வந்து உங்களுக்கு அப்பியர் ஆகிடும். ஸோ அதில் நீங்கள் பார்த்து அதை எப்படி நம்ம மார்க் அலாட்மெண்ட் கொடுப்பாங்க, அந்த ப்ரொசீஜர் என்னன்றதை கரெக்டாக பார்த்து அதை ஃபாலோ பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுங்க. சரியா? ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. சரியா? ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இங்கிலீஷில் வந்து நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறதை விட ஸ்மார்ட் ஒர்க் பண்ணோம்னா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லக்கூடிய டிப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுங்க. சரியா? தேங்க்யூ.